வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். பொதுவாக கடவுள் மத நம்பிக்கை உடையவர்களாகத்தான் நம் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். இப்போதும் பெரும்பான்மை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கடவுள் மீதும் மதங்களின் மீதும் நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை நாம் உணர்ந்து உலகுக்கு சொல்ல வேண்டும். அண்மையில் PEW ரிசர்ச் சென்டர் என்கிற அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டிருக்கிறது. கூகுள் தேடுபொறிகளில் உள்ள விவரங்களும் ஏறத்தாழ அதற்கு ஒத்த நிலையில்தான் இருக்கின்றன. இன்றைக்கு எந்தெந்த மதத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற அந்த புள்ளி விவரம் இப்படி அமைந்திருக்கிறது. கிறிஸ்தவ மதம்தான் உலகத்தில் மிக கூடுதலான மக்களை கொண்டிருக்கிறது, 28.8%. அதற்கு அடுத்து இஸ்லாம் 25.6%. மூன்றாவது இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் நான் பிலீவர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் மத நம்பிக்கை அற்றவர்கள் 24.2%. அதாவது 4/1 இன்றைக்கு மத நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். 4வது இடத்தில் இந்து மதம் 14.9%, புத்த மதம் அதற்கும் கீழே 4.1% என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. சில கூட்டங்களில் பேசி முடித்துவிட்டு புறப்படும்போது நண்பர்கள் சிலர் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் கையொப்பம் கேட்டால் வேறு அவசரமான வேலை இருந்தாலும் கூட அதை நான் தவிர்ப்பதில்லை. காரணம், முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலரிடம் நான் அப்படி புத்தகங்களில் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறேன். இப்போதும் அந்த நூல்களை புரட்டும் போது அந்த இனிய நினைவுகள் வந்து போகும். அப்படித்தான் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் உள்ள என் மகள் வீட்டிற்கு சென்றிருந்த போது தாமஸ் ட்ரவுட்மேன் அவர்கள் எழுதி பேராசிரியர் ராமசுந்தரம் தமிழில் மொழிபெயர்த்திருந்த திராவிட சான்று என்னும் நூலை படித்து கொண்டிருந்தேன். அந்த நூலை எழுதிய ட்ரவுட்மேன் அதே மிச்சிகன் மாநிலத்திலே தான் இருக்கிறார் என்று அறிந்து அவரை சந்திக்க விருப்பம் கொண்டேன். என் விருப்பத்தை புரிந்து கொண்டு அது 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அவருடைய இடம் என்பதை கூட என்னிடத்தில் சொல்லாமல் என்னை என் மருமகன் சுரேஷ் அங்கு அழைத்து கொண்டு போனார். அப்போது ட்ரவுட்மேன் தான் தொகுத்திருக்கிற தி ஆரியன் டிபேட் என்னும் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் இப்படி எழுதி கையொப்பமிட்டிருந்தார். டிசம்பர் மாதத்தின் மிகுந்த குளிரான ஒரு இரவில் என்னை சந்திக்க வந்த அந்த நினைவாக என்று இப்போதும் அந்த புத்தகம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அந்த நாள் டிசம்பர் 5, 2007. சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவில் ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 8.8 ரிக்டர் அளவில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவியல் கூறியது. அந்த நிலநடுக்கத்தில் பலரும் உயிரிழந்தார்கள், சேதங்கள் இருந்தன. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலநடுக்கம் எப்போது நேர்ந்தது என்று புரட்டி பார்த்தால் 1556ஆம் ஆண்டு சீனாவில் ஷாங் என்கிற இடத்தை மையமாக கொண்டு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ரிக்டர் அளவெல்லாம் இல்லை. அதனால் அது எந்த அளவில் என்று தெரியவில்லை. இப்போது கணக்கு பார்த்து அது ஏறத்தாழ 10 ரிக்டராக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஒரே நாளில் அந்த நிலநடுக்கத்தில் 8,30,000 பேர் இறந்து போனார்கள் என்பது உலகம் காணாத ஒரு மிக பெரும் துயரம். 500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த நிலநடுக்கம் பரவி இருந்தது. திடீரென்று 60 அடி ஆழ பள்ளங்கள் உருவாயின. ஷாங்கி மாநிலத்தில் ஒரு கட்டிடம் கூட மிஞ்சவில்லை என்பது சொல்லோனா துயரம். அதனை ஷாங்கி பெரும் நிலநடுக்கம் என்று இப்போதும் குறிப்பிடுகின்றனர். எல்லோரும் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. மனம் அமைதியாக இருக்குமானால் அது எதை காட்டிலும் சிறந்தது. மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் வேறுபாடு உண்டா என்றால் கண்டிப்பாக உண்டு. ஒரு வெற்றியை பெறுகிற போது மனம் மகிழ்ச்சியில் கூத்தாடும். வெற்றி மட்டுமல்ல, வாழ்வில் தோல்வியும் வரத்தான் செய்யும் என்னும் புரிதல் இருந்தால் மனம் அமைதி கொள்ளும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். மகிழ்ச்சியில் துள்ளுகிற போதும் புத்தி மட்டுதான். மகிழ்ச்சி என்பது உணர்வின் வெளிப்பாடு. அமைதி என்பது அறிவின் விளக்கம். மகிழ்ச்சி கொண்டாடத்தக்கது, அமைதி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. மகிழ்ச்சி தற்காலிகமானது, அமைதி நின்று நிலைக்கக்கூடியது. மகிழ்ச்சியே வேண்டாம் என்று இதற்கு பொருள் இல்லை. மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். மனம் அமைதி பெறுகிற போதுதான் நம்மால் எதனையும் சரியாக சிந்திக்க முடியும். வாழ்க்கை என்பது அமைதியை நோக்கி நகர வேண்டியது. அப்படி நகர்ந்தால் கடைசியில் வரும் மரணம் என்பது பேரமைதி என்பது நமக்கு புரியும்.
உலகின் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களில் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு நாள், என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான் என்று சொல்லி துயரத்தில் ஆழ்ந்தார். இட் வாஸ் த ஒன் கிரேட் மிஸ்டேக் இன் மை லைஃப் என்பது ஒரு புகழ்பெற்ற தொடர். அவர் அப்படி சொன்ன நாள் 1945 ஆகஸ்ட் 6. ஜப்பான் ஹிரோஷிமாவிலே அணுகுண்டு விழுந்த நாள் அது. அதற்கு ஐன்ஸ்டீன் ஏன் வருத்தப்பட வேண்டும்? அவர்தான் அதற்கு சரியாக 6 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இன்றைக்கு ஜெர்மனி ஒரு அணுகுண்டை தயாரிப்பதற்கான முயற்சியில் இருப்பதாக அறிகிறேன். யுரேனியத்திலிருந்து அணுகுண்டை கொண்டு வர முடியும் என்று நான் தான் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன். அதை ஜெர்மனி பயன்படுத்திக் கொள்ளுமோ, ஹிட்லர் பயன்படுத்திக் கொள்வாரோ என்கிற கவலையும் அச்சமும் எனக்கு இருக்கிறது. அப்படி ஒன்று எங்கும் நிகழ்ந்து விடாமல் அமெரிக்கா பார்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதினார். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அமெரிக்கா அப்படி அணுகுண்டுகளை தயாரித்து 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவிலும் 9 ஜப்பானில் உள்ள நாகசாகியிலும் குண்டு வீசியது உலகத்தின் மிகப்பெரிய துயரம். பொதுவாக ஒரு கட்சியின் தலைவருக்குத்தான் அந்த கட்சியில் உள்ள பிற தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுப்பார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கு இணையாக அவர் கருதிய இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் மணி விழாவை தானே முன்னின்று நடத்தினார். அவர் எப்படி நடத்தினார் என்பது குறித்து பேராசிரியரே கூறுகிறார். 1982 டிசம்பர் 19 நாள் அந்த மணி விழா பெரியார் திடலில் சென்னையில் நடைபெற்றது. பேராசிரியர் கூறுகிறார், அந்த விழாவிற்கு கலைஞர் தலைவர் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் தலைவர் மட்டுமில்லை, அவர்தான் அந்த விழாவிற்கு தொண்டர், அவர்தான் படை தலைவர், அவர்தான் சுவரொட்டிகளை வடிவமைத்தவர், அவர்தான் நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்தவர். இப்படி அத்தனை வேலைகளையும் தானே எடுத்துக்கொண்டு எனக்கு அவர் பெருமை சேர்த்தார். இதற்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன் என்று குறிப்பிடுவார். அந்த மணி விழாவிலே தான் கலைஞர் சொன்னார், பெரியாரின் பிள்ளைகள் நாம், பேரறிஞர் தம்பிகள் நாம், என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்றார். எனவே இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டாலும் கலைஞரும் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்றும் பிரியாத இருவண்ண கொடிகளேதான். சங்ககாலம் தமிழ்நாட்டின் பொற்காலம், தமிழர் பண்பாட்டின் உச்சம் அதுதான் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கூட்டத்தில் ஒரு நண்பர் கேட்டார். அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. எல்லா காலங்களிலும் நிறைகளும் குறைகளும் கலந்தே கிடக்கும். சங்ககாலத்தில் பல நல்ல பண்புகள் இருந்தன, மறைப்பதற்கில்லை. அதே நேரத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று நாம் பிற்காலத்திலே சொன்ன மாற்றி இருக்கிற சில பண்பு குறைபாடுகளும் இருந்திருக்கின்றன. பாலியல் சமத்துவமின்மையை பார்க்க முடிகிறது. தொல்காப்பியத்திலேயே உடன்கட்டை ஏறுதல் பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புறத்திணை இயல் என்னும் அந்த இயலில் நல்லோள் கணவனோடு தனி அழல் புகி சொல்லிடையிட்ட பாலை நிலையும் என்று வரிகள் அமைந்திருக்கின்றன. ஒரு நல்ல பெண்மணி தன் கணவன் இறந்தவுடன் அவனோடு தீயில் புகுந்து விடுவதை தொல்காப்பியம் சுட்டி காட்டுகிறது. அதேபோல புறநானூற்றிலும் பல்சான்றீரே பல்சான்றீரே என தொடங்கும் பாடல் பூதப்பாண்டியன் என்னும் அரசனின் மனைவி பெருங்கோப்பெண்டு அவன் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏறிய செய்தியை சொல்கிறது. உடன்கட்டை ஏறுவது எப்படி பண்பாட்டில் சிறந்ததாக இருக்க முடியும்? எனவே எல்லா காலங்களிலும் குறைகளும் நிறைகளும் கலந்தே இருந்திருக்கின்றன. வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு கல்லூரியில் மாணவர்களிடம் பேசும்போது அவர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறார். பழந்தமிழ் மன்னர்களில் நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு மன்னரின் பெயரை சொல்லுங்கள் என்றால் பலரும் எழுந்து ராஜராஜ சோழன் என்கிறார்கள். சரி, இன்னொரு மன்னன் ராஜேந்திர சோழன். ஓ, இவர்கள் இருவரையும் நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்கள், நல்லது. வேறு யாராவது ஒரு மன்னன் பெயர் உங்களுக்கு சிறந்த மன்னனாக தோன்றுகிறதா என்று கேட்டபோது சற்று இடைவெளிக்கு பிறகு ஒரு மாணவி எழுந்து கரிகால் சோழன் என்று சொல்லுகிறார். சரி, ராஜேந்திர சோழன் என்ன செய்தார்கள், கரிகால் வளவன் என்ன செய்தார் என்று கேட்டால், இவர்கள் 2 பேரும் பெரும் கோயில்களை கட்டினார்கள். கரிகாலன் அணை கட்டினார். அந்த அணைதான் இன்று வரை நம் வேளாண்மைக்கு உதவுகிறது. அந்த அணைதான் நமக்கான வளர்ச்சிக்கான அறிகுறியாக இருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பத்தில் எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது. கோயில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு உரியது. ஆனால் இந்த அணை அத்தனை பேருக்கும் மதம் சாதி கடந்து உரியது. பாருங்கள், நாம் கோயில் கட்டிய மன்னர்களைத்தான் நினைவு வைத்திருக்கிறோம், அணை கட்டிய மன்னரை ஏன் மறந்துவிட்டோம் என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு பாடம்.
சென்ற வாரம் மறைந்த ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபு சோரனை நாம் அறிவோம். ஜார்க்கண்ட் என்பது கனிம வளங்கள் நிறைந்த வனப்பகுதிகள் நிறைந்த பழங்குடி மக்கள் வாழும் ஒரு பகுதி. அந்த பகுதியில் சிபு சோரனுக்கெல்லாம் முன்பாக 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அந்த மக்களுக்கான அமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டனர். திலக் மாஜி என்பவருக்கு அதில் ஒரு பெரும் இடம் உண்டு. ஆனால் அவரை 1784ஆம் ஆண்டே பிரிட்டிஷ் அரசு தூக்கி போட்டுவிட்டது. அதற்கு பிறகு அந்த மக்கள் தங்களுக்கென்று ஒரு அமைப்பு இல்லாமலேயே இருந்தனர். அந்த அமைப்பை உருவாக்கியவரினுடைய பெயர் பிர்சா முண்டா என்பது. பிர்சா முண்டாவை இன்றைக்கும் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பழங்குடி மக்கள் தங்கள் கடவுளை போல பார்க்கிறார்கள். அவர் 1900 பிப்ரவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. ஜூன் 9ஆம் தேதி அதே ஆண்டு அவர் சிறையிலேயே இறந்து போனார். அவர் தொடங்கி வைத்த அந்த அமைப்பு, அந்த கட்சி, அந்த போராட்டங்கள் தான் இன்று வரை அந்த மக்களுக்காக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே சிபு சோரனை அறிந்திருக்கிற நாம் அவருக்கெல்லாம் முன்னோடியான பிர்சா முண்டாவையும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்பதை ஆய்வு என்று சொல்வதை விட தொடர் ஆய்வு என்று சொல்வதுதான் பொருத்தமானது. எந்த ஒன்றை பற்றிய ஆய்வும் ஒருவரிடம் தொடங்கி அவரோடு முடிந்து விடுவதில்லை. ஒரு காலகட்டத்தில் தொடங்கி அந்த காலகட்டத்திலேயே முடிந்து விடுவதும் இல்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டிற்கு ஒன்றை சொல்லலாம். நாம் வாழும் இந்த பூமிக்கும் கதிரவன் சூரியனுக்கும் இடையில் எவ்வளவு தொலைவு என்னும் ஆராய்ச்சி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிற்று. இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஜெர்மனியை சார்ந்த ஜோஹன்னஸ் கெப்லர் என்கிற ஒரு விஞ்ஞானி அந்த ஆய்வை தொடங்கினார். ஆனால் அதை முடிப்பதற்கு முன்பே 1630ஆம் ஆண்டு அவர் இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு வந்த இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் குடியுரிமை பெற்ற ஜிடி கசினி என்னும் விஞ்ஞானி ஒன்றை கண்டறிந்து சொன்னார். அது 1672ஆம் ஆண்டு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 86 மில்லியன் என்று சொன்னார். 86 மில்லியன் மைல்கள் அல்ல, அது இப்போது இன்னும் கூடுதல் 93 மில்லியன் மைல்கள் என்று இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. 1 மில்லியன் என்றால் 10 லட்சம் என்பதை நாம் அறிவோம்.